அனைவருக்கும் வணக்கம். தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் டிஎன்பிஎஸ்சியுடைய நியூ சிலபஸில் இருக்கிற ஒவ்வொரு தமிழ் அறிஞர்களையும் நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைய வீடியோவில் நாமக்கல் கவிஞரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இவரை பற்றி பல்வேறு விதமான இணையதளங்கள், பல்வேறு புத்தகங்கள் எல்லாத்தையுமே படித்து கிட்டத்தட்ட 60 கேள்வியை நான் கொண்டு வந்திருக்கேங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் கேள்வி பதில் தான் கொண்டு வந்திருக்கேன். எதுக்காகன்னா உங்கள் மனசில் நல்லா பதியும் அப்படிங்கிறதுக்காக. நீங்கள் மெட்டீரியலாக படிக்கிறீங்கன்னா படிப்பீங்க, பட் டெப்த்தாக படிக்க மாட்டீங்க. கொஞ்ச நாள் கழித்து கேட்டால் இதுவா அதுவா அப்படிங்கிற குழப்பம் வரும். பட் கேள்வி பதிலாக பார்க்கும்போது நல்லா மனசில் பதியும். அதுக்காக தான் அப்படி கொண்டு வந்திருக்கேன். சரி, இன்றைய வீடியோக்குள்ளே போகலாமா? சரி, ஃபஸ்ட்டு வினா பாருங்கள். நாமக்கல் கவிஞரின் இயற்பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான பதில் ராமலிங்கம் என்பது சரி. நாமக்கல் கவிஞருடைய இயற்பெயர் ராமலிங்கம். அடுத்த வினா பாருங்கள். நாமக்கல் கவிஞரின் பெற்றோர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான பதில் வெங்கட்ராமன் அம்மணி அம்மாள். வெங்கட்ராமன் அம்மணி அம்மாள். மற்ற ஆப்ஷன் பாருங்கள். சின்னச்சாமி லக்குமி அம்மாள், இவங்க பாரதியாருடைய பெற்றோர். துரைசாமி குஞ்சம்மாள், இவங்க பெருஞ்சித்திரனார் அவங்களுடைய பெற்றோர். சுப்பராயலு சீதாலட்சுமி, இவங்க முடியரசனுடைய பெற்றோர். அடுத்த வினா பாருங்கள். நாமக்கல் கவிஞர் பிறந்த ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை 19 அக்டோபர் 1888 பிறந்திருக்காங்க. இவங்க இறந்தது 24/8/1972. 1888 1972, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த வினா பாருங்கள். நாமக்கல் கவிஞர் பிறந்த இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான பதில் நாமக்கல் மாவட்டத்தில் மோகனூர்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே தான் பிறந்திருக்காங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். நாமக்கல் கவிஞர் எத்தனையாவது மகனாக பிறந்தார்னு கேட்டிருக்காங்க. இதற்கான பதில் அவர் 8வது மகனாக பிறந்திருக்காரு. அடுத்த வினா பாருங்கள். நாமக்கல் கவிஞரின் சிறப்பு பெயர்களில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. எது தவறுன்னு கண்டுபிடிக்கணும். இதற்கான பதில் காந்திய கவிஞர்னு சொல்லுவாங்க, காங்கிரஸ் புலவன் சொல்லுவாங்க. 1924 இந்த பட்டம் கொடுத்துருப்பாங்க. முத்தமிழ் வித்தகர் என்பது சரி. மூதறிஞர் கிடையாது. மூதறிஞர் அப்படின்னு ராஜாஜி அவரைத்தான் நம்ம சொல்லுவோம். அதனால் இதுதான் தவறானது. அடுத்த வினா பாருங்கள். நாமக்கல் கவிஞர் வரைந்த முதல் ஓவியம் எதுன்னு கேட்டிருக்காங்க. அவர் ஆரம்பத்தில் ஓவியராக தான் வாழ்க்கையை தொடங்கியிருக்காரு. முதல் ஓவியம் ராமகிருஷ்ண பரமஹம்சர், இதை தான் ஃபஸ்ட்டு வரைஞ்சிருக்காங்க. அடுத்த வினா பாருங்கள். யாருக்கு பாரத மாதா முடிசூட்டுவது போல ஓவியத்தை நாமக்கல் கவிஞர் வரைந்தார். இதற்கான பதில் 5ஆம் ஜார்ஜ். அவருக்கு பாரத மாதா முடிசூட்டுவது போன்ற ஓவியத்தை வரைந்து அதுக்கு பரிசு வாங்கியிருப்பாங்க. 1912 வரைஞ்சிருப்பாங்க. அடுத்த வினா பாருங்கள். பாரதிக்கு பின் தோன்றிய தேசிய கவிஞர், பாரதிக்கு பின் தோன்றிய விடுதலை கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார்? நல்லா பாருங்கள். பாரதியாரை தேசிய கவிஞர்னு சொல்லுவோம், விடுதலை கவிஞர்னு சொல்லுவோம். அவருக்கு பின்னாடி தோன்றியவர், இந்த பெயர்களை பெற்றவர்னா அவர் நாமக்கல் கவிஞர் தான். அடுத்த வினா பாருங்கள். நாமக்கல் கவிஞர் தமிழக சட்ட மேலவை உறுப்பினரான ஆண்டு. தமிழக சட்ட மேலவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இதற்கான பதில் 1956, 56லும் 1962லையும் தேர்ந்தெடுத்திருப்பாங்க. அடுத்த வினா பாருங்கள். நாமக்கல் கவிஞர் பத்மபூஷன் விருது பெற்ற ஆண்டு. இவருக்கு பத்மபூஷன் விருது கொடுத்துருக்காங்க. இதற்கான பதில் 1971 கொடுத்துருப்பாங்க பத்மபூஷன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வியை கேட்குறேன். பத்மபூஷன் நம்ம சொல்கிறோம், இது பார்த்திங்கன்னா வடமொழி தான். தமிழில் இதுக்கு என்ன பேருங்க? பத்மபூஷன் விருதுக்கு தமிழில் என்ன பேர்? கமெண்ட்டில் பதிவிடுங்க பார்க்கலாம். சரி, அடுத்த கேள்வியை பாருங்கள். நாமக்கல் கவிஞர் சாகித்ய அகாதமி நிர்வாக குழுவில் உறுப்பினரான ஆண்டு. சாகித்ய அகாதமி அந்த நிர்வாக குழுவில் உறுப்பினராக இருந்திருக்காங்க. இதற்கான பதில் 1954 இருந்திருப்பாங்க. 1954. அடுத்த வினா பாருங்கள். தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் யார்? இதைத்தான் தேர்வில் கேட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 முறை கேட்டிருக்காங்க. இதே கேள்வி தான் வந்திருக்கு.
தமிழகத்துடைய முதல் அரசவை கவிஞர் யார்? இப்படி தான் கேட்டிருக்காங்க. நாமக்கல் கவிஞர் தான். அடுத்த வினா பாருங்கள். 1949 நாமக்கல் கவிஞரை தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞர் ஆக்கியவர். 1949 மாற்றிருப்பாங்க. 1942 ராஜாஜியும் இதே மாதிரி ஒரு பதவியை கொடுத்துருப்பாங்க. ஆனால் அதிகாரப்பூர்வமாக உருவாக்கி கொடுத்தவர் ஓமந்தூர் ராமசாமி. ஃப்ரெண்ட்ஸ், நான் இங்கே ஒரு தகவலை பதிவு பண்ண விரும்புகிறேன். நம்முடைய குமார் டிஎன்பிஎஸ்சி அகாடமி அப்படிங்கிற இன்னொரு சேனலில் தற்கால தமிழ்நாட்டு வரலாறு அப்படிங்கிற தலைப்பில் நம்ம வீடியோக்களை போட்டுட்டு வந்துட்டுருக்கோம். நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க அதை பார்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் ராஜாஜியுடைய ஆட்சி காலம் 1937 to 39 வரைக்கும் என்ன நடந்தது, அதுக்கு அடுத்து வந்தவர் பிரகாசம், அடுத்து வந்தவர் ஓமந்தூர் ராமசாமி, இப்படி ஒவ்வொரு முதலமைச்சர்களாக நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே வர்றோம். ஸோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா அதையும் பாருங்கள். அதுக்கான லிங்க்கையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுக்குறேன். அடுத்த வினா பாருங்கள். நாமக்கல் கவிஞர் நடத்திய இதழின் பெயர் என்ன? இவர் ஒரு இதழை நடத்தியிருக்காரு. இதற்கான பதில் லோகமித்திரன். அது மட்டும் இல்லாமல் 1946 முதல் 48 வரைக்கும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தமிழ் ஹரிஜன் அப்படிங்கிற பேரில் இவங்க இதிலையும் நடத்திட்டு இருந்திருப்பாங்க. மகாத்மா காந்தியடிகள் ஹரிஜன் அப்படிங்கிற பேரில் பத்திரிக்கை விட்டிருப்பார். அதே மாதிரி இவங்களும் விட்டிருப்பாங்க. அதனுடைய தமிழாக்கம்தான். அடுத்த வினா பாருங்கள். கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது என்ற பாடலை பாடியவர் யார்? இதையும் தான் தேர்வில் அதிகமான முறை கேட்டிருக்காங்க. இதற்கான விடை நாமக்கல் கவிஞர். கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது, இந்த பாடலை பாடியிருக்காங்க. அடுத்த வினா பாருங்கள். நாமக்கல் கவிஞர் எந்த போராட்டத்தின் போது கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது என்ற பாடலை பாடினார்? எந்த போராட்டத்தின் அப்போ பாடினார்னு கேட்டிருக்காங்க. இதற்கான பதில் உப்பு சத்தியாகிரகம், அந்த போராட்டத்தின் போது தான் பாடியிருப்பாங்க. அடுத்த வினா பாருங்கள். கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர். இந்த பாடல் வெளிவந்த இதழ் ஃபஸ்ட்டு எந்த இதழில் வெளிவந்ததுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான பதில் சுதந்திர சங்கு அப்படிங்கிற இதழ். சங்கு கணேசன் அப்படிங்கிறவர் நடத்திட்டு இருந்திருப்பார். அந்த இதழில் தான் வெளிவந்திருக்கும், சுதந்திர சங்கு. அடுத்த வினா பாருங்கள். நாமக்கல் கவிஞர் எழுதிய நூல்களை பொறுத்துக. இதையும் தேர்வில் கேட்டிருக்காங்க. எந்தெந்த கேட்டகரியில் எத்தனை நூல்கள் அப்படிங்கிறதையும் மனப்பாடம் பண்ணிடுங்க. இதற்கான பதில் கட்டுரைகள் 12, கவிதை தொகுப்புகள் 10, நாடகங்கள் 2, தன் வரலாற்று நூல் 3. இங்கே சரியாக தான் பொருத்தப்பட்டிருக்கு. இதை மனப்பாடம் பண்ணிடுங்க. அடுத்த வினா பாருங்கள். நாமக்கல் கவிஞர் எந்த போராட்டத்தில் கலந்து கொண்டதால் 1932 ஓராண்டு சிறை தண்டனை பெற்றார்? எந்த போராட்டத்தில் கலந்து கொண்டதுக்காக ஓராண்டு சிறை தண்டனை வாங்கியிருக்காருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான பதில் அப்போ நடந்தது உப்பு சத்தியாகிரகம், அந்த போராட்டத்தில் கலந்துருக்காரு. அதுக்காக ஓராண்டு சிறை தண்டனையும் இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்த வினா பாருங்கள். நாமக்கல் கவிஞர் எழுதிய நூல்களை பொறுத்துக. சரியாக இங்கேயும் பொருத்தணும். இதற்கான பதில் இலக்கிய திறனாய்வுகள் 7, சிறு காப்பியங்கள் 5, புதினங்கள் 5, மொழிபெயர்ப்புகள் 4, இசை நாவல்கள் 3. இங்கேயும் சரியாக தான் பொருத்தப்பட்டிருக்கு. அடுத்த வினா பாருங்கள். 1960 நாமக்கல் கவிஞர் பாடல்களை தொகுத்து வெளியிட்டவர். நாமக்கல் கவிஞர் பாடல்கள் அப்படிங்கிற தொகுப்பு வெளிவந்திருக்கும். அதை தொகுத்து வெளியிட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. விடை தணிகை உலகநாதன். அடுத்த வினா பாருங்கள். நாமக்கல் கவிஞர் எழுதிய கவிதை நூல்களுள் தவறானது. நாமக்கல் கவிஞர் பல்வேறு கேட்டகரியில் எழுதியிருக்காரு. இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது கவிதை நூல்கள் தான். இதற்கான பதில் தமிழ் தேன் அப்படிங்கிற நூல் எழுதியிருப்பாங்க. தமிழன் இதயம், சங்குலி எழுதியிருப்பாங்க. தமிழ்ச்சோலை எழுதியிருக்க மாட்டாங்க. தமிழ்ச்சோலை என்பது திரு வி கல்யாணசுந்தரனார் அவர் எழுதிய நூல். அதனால் இதுதான் தவறானது. அடுத்த வினா பாருங்கள். நாமக்கல் கவிஞர் எழுதிய புதினங்களுள் தவறானது. புதினங்களில் எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க.
இதற்கான பதில் 1942 மலைக்கல்லன் எழுதினாங்க, 1966 தாமரை கண்ணி எழுதினாங்க, 1962 கற்பகவள்ளி எழுதினாங்க. நெஞ்சின் அலைகள் 1965 தவறு. இது எழுதியவர் ஈரோடு தமிழன்பன். ஈரோடு தமிழன்பன் தான் எழுதியிருப்பாங்க. அதனால் இதுதான் தவறானது. அடுத்த வினா பாருங்கள். நாமக்கல் கவிஞர் எழுதிய புதினங்களுள் தவறானது. நாமக்கல் கவிஞர் எழுதிய புதினங்களில் தவறானதை கேட்டிருக்காங்க. இதற்கான பதில் 1962 மரகதவள்ளி எழுதினாங்க, 1962 காதல் திருமணம் எழுதினாங்க, மாமன் மகள் எழுதியிருப்பாங்க. சில நேரங்களில் சில மனிதர்கள் 1972 இவங்க எழுதல, யார் எழுதியிருப்பாங்கன்னா ஜெயகாந்தன் எழுதியிருப்பாங்க. சில நேரங்களில் சில மனிதர்கள். ஸோ இதுதான் தவறானது. அடுத்த வினா பாருங்கள். நாமக்கல் கவிஞர் எழுதிய உரைநடை கட்டுரைகளுள் தவறானது. எது தவறுன்னு கண்டுபிடிக்கணும். இதற்கான பதில் 1956 தமிழ் மொழியும் தமிழரசும் எழுதியிருப்பாங்க, 1948 பார்ப்பன சூழ்ச்சியா இப்படி ஒரு நூல் எழுதியிருப்பாங்க, திருக்குறள் உரை எழுதியிருப்பாங்க, கம்பன் கவிதை இன்பக் குவியல் எழுதியிருப்பாங்க. இங்கே எல்லாமே சரி, தவறானது எதுவுமே கிடையாது. ஸோ பார்த்துக்கோங்க, இது எல்லாத்தையுமே அவர் எழுதியிருக்காரு. அடுத்த வினா பாருங்கள். நாமக்கல் கவிஞர் எழுதிய உரைநடை நூல்களுள் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. இங்கே இருக்கிற நூலில் ஏதோ ஒன்று உரைநடை கிடையாது. இதற்கான விடை தமிழ் மொழியும் தமிழரசும் 1956 சரி, இது உரைநடை தான். கவிஞன் குரல் 1953 இதுவும் உரைநடை தான். ஆரியராவது திராவிடராவது 1947 இதுவும் உரைநடை தான். மலர்ந்த பூக்கள் அப்படிங்கிறது கவிதை நூல், இது உரைநடை கிடையாது, இது கவிதை நூல். 1953 எழுதியிருக்காங்க. இதுதான் தவறு. அடுத்த வினா பாருங்கள். நாமக்கல் கவிஞர் எழுதிய கவிதை நூல்களுள் தவறானது. மேலே பார்த்தது உரைநடை நூல்கள், கீழே இப்போ பார்க்குறது கவிதை நூல்கள். இதற்கான விடையை பார்க்கலாங்களா? இசைத்தமிழ் 1965 எழுதியிருப்பாங்க. இது தவறு. இசைத்தமிழ் என்பது உரைநடை நூல். இசைத்தமிழ் என்பது உரைநடை நூல் தவறு. தமிழ் மனம் 1953, தமிழ் தேன் 1953, அவனும் அவளும் இதுவும் சரி. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கவிதை நூல்கள். இசைத்தமிழ் என்பது உரைநடை நூல். அடுத்த வினா பாருங்கள். நாமக்கல் கவிஞர் எழுதிய கவிதை நூல்களுள் தவறானது. கீழே இருக்கிற கவிதை நூல்களில் இது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான பதில் 1938 தேசபக்தி பாடல்கள், 1938 பிரார்த்தனை, 1951 காந்தி அஞ்சலி, 1953 கவிதாஞ்சலி. எல்லாமே கவிதை நூல்கள் தான், எல்லாமே சரியானது தான், தவறானது எதுவுமே இல்லை. அடுத்த வினா பாருங்கள். டேஸ் என்ற நாமக்கல் கவிஞர் எழுதிய நூல் திரைப்படமாக எடுக்கப்பட்டது, 6 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது. இந்த படத்தில் கூட எம்ஜிஆர் அவர்கள் நடிச்சிருப்பாங்க. இதற்கான பதில் மலைக்கல்லன். இந்த நூலை திரைப்படமாக எடுத்தாங்க, எம்ஜிஆர் நடித்தாங்க, 6 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அடுத்த வினா பாருங்கள். நாமக்கல் கவிஞரின் சுயசரிதை நூல் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை என் கதை என்பது சரி. என் கதை, என் சரிதம் இப்படி எழுதினவங்க உ.வே. சுவாமிநாதர் அவர் தான் எழுதியிருப்பார். இவரை பற்றி நம்ம வீடியோ போட்டிருக்கோம், அதுக்கான லிங்க் எல்லாம் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அடுத்த வினா பாருங்கள். நாமக்கல் கவிஞரின் கவிதை நூல்களில் பெரும்பாலான தலைப்புகள் எந்த தலைப்பில் முடியும்? இவருடைய கவிதை நூல்கள் எடுத்துட்டோம்னா பெரும்பாலான நூல்கள் டேஸ் என்று முடியும். இதற்கான பதில் மலர் மலர் என்று தான் முடியும். மலர் மலர்னு முடிஞ்சாவே இவர் எழுதிய நூல் அப்படி கண்டுபிடிச்சிக்கோங்க. இதை வச்சும் தேர்வில் ஒரு வினா வந்திருக்கு, அதை நம்ம கடைசியாக பார்க்கலாம். அடுத்த வினா பாருங்கள். நாமக்கல் கவிஞரின் இலக்கிய திறனாய்வு நூல்களுள் தவறானது. இலக்கிய திறனாய்வு பண்ணியிருக்காங்க, ஏதோ ஒன்று தவறாக இருக்குது. விடையை பார்க்கலாங்களா? திருவள்ளுவர் இன்பம், வள்ளுவர் உள்ளம், வள்ளுவர் திடுக்கிடுவார் எல்லாமே சரி. வாழும் வள்ளுவம் தவறு. இது எழுதியவர் வா. சே. குழந்தைசாமி அப்படிங்கிறவர் தான் எழுதியிருப்பார்.
வாசே குழந்தை சாமி. அதனால் இதுதான் தவறானது. அடுத்த வினா பாருங்கள், நாமக்கல் கவிஞர் எழுதிய நாடகங்கள் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான பதில் மாமன் மகள், அரவணை சுந்தரம். இந்த ரெண்டுமே நாடகங்கள். மாமன் மகள், அரவணை சுந்தரம். அடுத்த வினா பாருங்கள், நாமக்கல் கவிஞரின் இலக்கிய திறனாய்வு நூல்களுள் தவறானது. விடை கம்பரும் வால்மீகியும் காந்தியடிகளும் கம்ப நாட்டாழ்வாரும் வள்ளுவரும் பரிமேலழகரும் சரி. வணக்கம் வள்ளுவ, இது தவறு. எழுதியவர் ஈரோடு தமிழ் நண்பன் எழுதியிருப்பாங்க. வணக்கம் வள்ளுவ 2004 சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்கும் வணக்கம் வள்ளுவ. அடுத்த வினா பாருங்கள், பலே பாண்டியா நீர் ஒரு புலவர் ஐயமில்லை என நாமக்கல் கவிஞரை பாராட்டியவர் யார்? பலே பாண்டியா நீர் ஒரு புலவர் ஐயமில்லை என நாமக்கல் கவிஞரை பாராட்டியவர் மகாகவி பாரதியார். அடுத்த வினா பாருங்க, தம் அரசை பிறர் ஆள விட்டு விட்டு தாம் வணங்கி கைகட்டி நின்ற பேரும் என பாடியவர் யார்? இதற்கான பதில் நாமக்கல் கவிஞர் தான். பாரதியார்கிட்ட தான் இந்த பாட்டை வாட்சி காட்டியிருப்பாங்க. அதனால தான் அவர் பலே பாண்டியான்னு பாராட்டியிருப்பாங்க. அடுத்த வினா பாருங்க, திலகர் விதைத்த விதை பாரதியாக முளைத்தது, காந்தி விதைத்த விதை நாமக்கல் கவிஞராக தோன்றியது என கூறியவர் யார்? திலகர் விதைத்த விதை பாரதியாக முளைத்தது, காந்தி விதைத்த விதை நாமக்கல் கவிஞராக தோன்றியது. இப்படி சொன்னவர் ராஜாஜி, அவர் தான் சொல்லியிருப்பாங்க. அடுத்த வினா பாருங்க, தமிழ்நாட்டில் பாரதியார் இல்லாத குறையை போக்கியவன் நாமக்கல் கவி என கூறியவர் யார்? தமிழ்நாட்டில் பாரதியார் இல்லாத குறையை போக்கியவன் நாமக்கல் கவி என கூறியவரும் ராஜாஜி, அவர் தான் சொல்லியிருப்பாங்க. அடுத்த வினா பாருங்க, தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என பாடியவர் யார்? இதெல்லாமே தேர்வில் கேட்கக்கூடியதுங்க. தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்று சொன்னவர் நாமக்கல் கவிஞர் தான் பாடியிருப்பாங்க. அடுத்த வினா பாருங்க, பெண்மை என்ற பாடல் நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என்ற கவிதை தொகுப்பில் டேஸ் என்ற தலைப்பில் அமைந்துள்ளது. இதை புக்கில் கொடுத்துருக்காங்க. பழைய சமச்சீர் புத்தகம் 9ஆம் வகுப்பில் கொடுத்துருப்பாங்க. பெண்மை என்ற தலைப்பில் ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டு நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என்ற நூல் இருக்கும். எந்த தலைப்பில் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான பதில் சமுதாய மலர் என்ற தலைப்பில் இருக்கும். அடுத்த வினா பாருங்க, தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு என பாடியவர் யார்? தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு என்று பாடியவர் நாமக்கல் கவிஞர். அடுத்த வினா பாருங்க, அருள் நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும் என்ற பாடல் இடம்பெற்ற நூல். 7ஆம் வகுப்பில் இருக்கும்னு நினைக்கிறேங்க. விடைய பார்க்கலாங்களா? நாமக்கல் கவிஞர் பாடல்கள், இந்த நூலில் தான் அந்த பாட்டு இருக்கும். அருள் நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும்னு ஒரு பாட்டு இருக்கும். அடுத்த வினா பாருங்க, கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் என பாடியவர் யார்? கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள், இப்படி சொன்னவரும் நாமக்கல் கவிஞர் தான் சொல்லியிருப்பாங்க. அடுத்த வினா பாருங்க, தெய்வ திருமலர் என்ற நூலை எழுதியவர் யார்? இது தேர்வில் வந்த வினா, அதுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன். உங்ககிட்ட காட்டுறதுக்காக கொண்டு வந்திருக்கேன். இங்கே பாருங்களேன், மலர் அப்படின்னு முடியுதா? மலர்னு முடிஞ்சால் யாருடைய பாட்டுன்னு பார்த்தோம், நாமக்கல் கவிஞருடைய பாடல்கள்னு பார்த்தோம். ஸோ இதான் ஆன்சர். இது தேர்வில் வந்த வினா. அடுத்த வினா பாருங்கள், நாமக்கல் கவிஞரின் கவிதை தொகுப்பை மட்டும் தேர்வு செய்யன்னு கொடுத்துருந்தாங்க. இதுவும் தேர்வில் வந்த வினா தான். விடையை பார்க்கலாங்களா? இங்கே பாருங்கள், திருமலர், இசைமலர், சமுதாய மலர், பல்சுவை மலர். மலர் மலர்னு முடிஞ்சாவே அது நாமக்கல் கவிஞர் பாடல்கள் தான். அடுத்த வினா பாருங்கள், பெண்மைக்கு பன்முகங்கள் உண்டு என கூறியவர் யார்? இது எங்கே இருக்கும்னா பழைய சமச்சீர் புத்தகம் 9ஆம் வகுப்பில் கொடுத்துருப்பாங்க. பெண்மைன்னு ஒன்று பார்த்தோம்ல முன்னாடி, சமுதாய மலருங்கிற தலைப்பில் ஒரு பாட்டு இருக்கும்னு பார்த்தோம்ல, அந்த பாட்டை வச்சு கேட்டிருந்தாங்க. இதுக்கான பதிலும் வே ராமலிங்கனார் தான். இங்கே பாருங்கள் எப்படி கேட்டிருக்காங்க பாருங்களேன், நாமக்கல் கவிஞர்னு குறிப்பிடாமல் அவருடைய இயற்பெயரை வச்சு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு கவிஞரை படிக்கிறோம்னா அவருடைய இயற்பெயரை பார்த்து வச்சுக்கிறது நல்லது. அதை வச்சும் தேர்வில் கேள்வி கேட்பாங்க. தேர்வில் நம்ம கன்ஃபியூஷன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக கேட்பாங்க. சரி, அடுத்த வினா பாருங்கள், அயலார் தமக்கும் அன்பே செய்யும், நாணம் கெடாமல் நட்பு கொண்டாடும் பெண்மையை இப்படி புகழ்ந்தவர் யார்?
இதுவும் தேர்வில் வந்த வினாதான். இதற்கான பதில் நாமக்கல் கவிஞர் அவங்க தான் சொல்லியிருப்பாங்க. அடுத்த வினா பாருங்கள், பொறுத்துக. இது தேர்வில் வந்த வினா. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவுக்கு இன்னும் லைக் போடாத நண்பர்கள் லைக் போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், லைக் போடுங்க. உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, விடையை பார்க்கலாங்களா? எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இப்படி சொன்னவர் பாவேந்தர் பாரதிதாசன். பாட்டாளி மக்களது பசி தீர வேண்டும் என்று சொன்னவர் நாமக்கல் கவிஞர். எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் இப்படி சொன்னவங்க கண்ணதாசன். சபைகளிலே தமிழெழுந்து முழங்க வேண்டும் சொன்னவர் கவிமணி. சரியாக தான் பொருத்தப்பட்டிருக்கு. அடுத்த வினா பாருங்கள், பாட்டாளி மக்களது பசி தீர வேண்டும், பணம் என்ற மோகத்தின் விசை தீர வேண்டும் என பாடியவர் யார்? பாட்டாளி மக்களது பசி தீர வேண்டும், பணம் என்ற மோகத்தின் விசை தீர வேண்டும் என்று பாடியவரும் நாமக்கல் கவிஞர் தான் பாடியிருக்காங்க. அடுத்த வினா பாருங்கள், காந்தியை மறக்காதே என்றும் சாந்தியை இழக்காதே என பாடியவர் யார்? காந்தியை மறக்காதே என்றும் சாந்தியை இழக்காதே என பாடியவரும் நாமக்கல் கவிஞர் தான். அடுத்த வினா பாருங்கள், காந்தியம் நம் உடைமை, அதை காப்பதே நம் கடமை என பாடியவர் யார்? காந்தியம் நம் உடைமை, அதை காப்பதே நம் கடமை இப்படி பாடியவரும் நாமக்கல் கவிஞர் தான். அடுத்த வினா பாருங்கள், புரட்சி வேண்டும் புரட்சி வேண்டும் புரட்சி வேண்டுமடா என பாடியவர் யார்? புரட்சி வேண்டும் புரட்சி வேண்டும் புரட்சி வேண்டுமடா இப்படி பாடியவரும் நாமக்கல் கவிஞர் தான். அடுத்த வினா பாருங்கள், கூட்டுறவில் சேருங்கள் கூடி வாழ பழகுங்கள் என பாடியவர்? கூட்டுறவில் சேருங்கள் கூடி வாழ பழகுங்கள் இப்படி பாடியவரும் நாமக்கல் கவிஞர் தான். அடுத்த வினா பாருங்கள், அருள் நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும் என பாடியவர் யார்? முன்னாடி நம்ம பார்த்துட்டோம், நாமக்கல் கவிஞர் தாங்க. அடுத்த வினா பாருங்கள், இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழ் என்னும் தேன்மொழியாம் என பாடியவர் யார்? இன்பம் பொழிகின்ற வானொலியாம் எங்கள் தமிழ் என்னும் தேன்மொழியாம் இப்படி பாடியவரும் நாமக்கல் கவிஞர் தான். கடைசி வினாவை பாருங்கள், நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளையின் படைப்புகளை தமிழக அரசு எந்த ஆண்டில் நாட்டுடைமை ஆக்கியது? இதோட வீடியோ முடியுதுங்க. விடை 1998 மாற்றிருப்பாங்க. 1998. அவ்வளோதான் நண்பர்களே. அடுத்த வீடியோக்கான லிங்க்கு எண்டு ஸ்க்ரீனில் வந்திருக்கும். ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். எல்லார் பற்றிய வீடியோக்களும் உங்களுக்கு 1 by 1 கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ.